ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதுக்கான ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இது எல்லாமே. இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதே சேம் சிலபஸில் தான் டெக்னிக்கல் எக்ஸாம் ஏஇ, ஜேடிஓ, வெட்னரியன், ஏஓ, ஹச்ஓ இதே மாதிரி எல்லா சபார்டினேட் எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம் இதுக்கான ஜிஎஸ் பேப்பர். ஸோ வந்து உங்களுக்கு அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே சிலபஸ் தான், இதே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், இதே ஆப்டிடியூட் ரீசனிங் தான், இந்த சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அதுக்கும் இந்த சீரீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாமே கவர் ஆகும். பைலிங்குவலாக தமிழ் இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஸோ வந்து வீடியோ, பிடிஎஃப், ஸோ வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுவும் வந்து பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க் இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். முதல்ல இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவரால் சிலபஸை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து பிரிச்சுருப்போம். இந்த ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான வீடியோ இது நம்ம வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான மெட்டீரியல் நோட்ஸு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த டாப்பிக்கான எல்லா சமச்சீர் பிடிஎஃப் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலிங்குவல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது போக இதை சார்ந்த நோட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிற இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும், ஸோ நம்ம எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கான ரேங்கிங், அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன், சொல்யூஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை பார்க்கும் போதே அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஃபேக்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எல்லா டேட்டாவும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சீரீஸில் வந்து டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க் நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து முன்னால் லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் மட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டியில் ஆர்டிக்கல், ஸோ ஆர்டிக்கல் சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் மாற்றி கேட்டே வந்து இருக்காங்க. நம்ம அந்த ஆர்டிக்கலுக்காக ஒரு டெய்லி டாஸ்க், ஆர்டிக்கல் டாஸ்க் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அதை வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிக்கல் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எதுக்குமே ஆன்சர் தெரியாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரேண்டமாக ஏதோ வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படியே வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. இப்போ உங்களை அதே கொஸ்டினை நம்ம வந்து ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் 10ல் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே, நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு 6, 8, 10 கூட ஞாபகம் இருக்கலாம். நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எடுத்துக்கலாம், மினிமம் 2 ஞாபகம் இருக்கும் மொதல் ரீடேக்கில். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் குவிஸாக ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபேக்ட்டையுமே லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அப்படி தானே, இந்த கான்செப்ட் தான் இந்த டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகும். ஸோ டெய்லி டாஸ்க் வந்து ஆர்டிக்கல் அப்படிங்க ஒரு டாஸ்க்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 விதமாக வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் இயர்க்காக அதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 13 நேஷனல் லீடர் வந்து கொடுத்துருப்பாங்க. காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிட் 5, 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்த கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கான டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ, சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதில் ஆப்டிடியூட் தனியாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ முதல்ல ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு அதிலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இது போக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, இம்பார்ட்டன்ட் டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே,
நம்ம இந்த டெய்லி டாஸ்க் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக கொடுத்துட்டே இருந்து வரோம். இப்போ இந்த இயரில் நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்னொரு டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதான் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க்கு. ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸோ வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும். இது போக இப்போ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் சூப்பர் டாஸ்கில். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்கில் வந்து இருக்கும். ஸோ சூப்பர் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் ரிப்பீட்டடாக ரீடேக் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டாஸ்க்கை நீங்கள் வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணுற போது அதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் நம்ம அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்பு, 10 நிமிஷம் கேப்பு, டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, இல்லை ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு புக் எடுத்தோ இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் எடுத்தோ நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஸோ அந்த கேப் மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். இந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பைலிங்குவலாக இருக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். வீடியோ, சமச்சீர் பிடிஎஃப், நோட்ஸு, டெஸ்ட்டு, கொஸ்டின், டாஸ்க்கு எல்லாமே வந்து பைலிங்குவலாக தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் வீடியோ பார்த்துக்கலாம், எப்போனாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். 24/7 குறிப்பிட்ட டைம்லாம் எழுதணும், குறிப்பிட்ட நாள் தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எப்போ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர், உங்கள் ரேங்கிங், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். நம்ம வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் டேட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து டெஸ்ட் 1 இந்த டேட்டில் வந்து இருக்கும், டெஸ்ட் 2 இந்த டேட்டில் இருக்கும் அப்படின்னு. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போவுமே அவைலபிளாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து எப்போ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஷெட்யூல் டேட் வந்து கொடுத்துருப்போம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் வந்து கன்வீனியண்ட்டாக எடுத்தோடனே எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி, நான் ரிவிஷன் மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸும் உங்களுக்கு வந்து 2மே வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது வேணால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக எப்போ அட்டன் பண்ணோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல், எல்லா வீடியோஸ், எல்லா டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் வந்து அப்போ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஷெட்யூலும் இருக்குது, சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் டைம் நீங்கள் வந்து எப்போனாலும் எதனால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 2மே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட வந்து iOS ஆப் அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணோன்னா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக எல்லா சீரீஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராங்கர் சீரீஸ் 3.0 இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே போய் கீழே வந்து பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6 மந்த் வேலிடிட்டி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் வந்து படிக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குது, 8 மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குது, 1 இயரில் வந்து இருக்குது. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்க நீங்கள் வந்து எதனால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதை பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாப்பில் கண்டென்ட்டில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல் கண்டென்ட் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ முதல்ல பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ டெஸ்ட்டு 1க்கான எல்லா பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டுக்கும் பிடிஎஃப் வந்து இருக்கும்.
அடுத்த ஃபோல்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல் வீடியோஸ். ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டுக்குமான வீடியோ இங்கே வந்து இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு இந்த டாப்லேயே டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ வந்து டாபிக் 1க்கான டெஸ்ட்டு, டாபிக் 2க்கான டெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதுமாரி டாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கீழே பாருங்கள், மாஸ்டர் அண்ட் ஆல் டாஸ்க். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பர் டாஸ்க் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து சொல்யூஷன் பார்க்கணும், எப்படி வந்து ரேங்கிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் எப்படி வெப்சைட்டில் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் வரும். நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ அடுத்து இன்னொரு ஃபோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிரும். ஹவு டு யூஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ரேங்கிங் பார்க்கணும், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதை வந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ண உடனே ஹவு டு யூஸ் அப் வீடியோ அதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. ஒன்ஸ் அந்த டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7811894810. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஜாயின்ட் இன் ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 இந்த மாதிரி நீங்கள் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலர் அப்டேட், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக எல்லா அப்டேட் வந்து கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு போக எந்த ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.